Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் முன்பு உள்ள சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பக்தர்கள் சிரமமடைந்தனர். அக்னி தீர்த்த கடற்கரைக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாகவும் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்தோடியவாறும் உள்ளது. இவை கோயிலுக்கு வரும் பக்தர்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் ராமநாத சுவாமி கோயிலுக்கு முன்புள்ள சாலையை கூட விடிய திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்தால் முறையாக பராமரிக்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சேலத்தில் பட்டா வழங்க வசூல் வேட்டையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகியை சந்திக்க சென்ற ஓய்வு பெற்ற வனத்துறை ஊழியர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. அழகாபுரம் பகுதியில் பட்டா மாறுதல் செய்ய விண்ணப்பித்தவர்களுக்கு தலா 15,000 ரூபாய் வரை திமுக நிர்வாகிகள் வசூலிப்பதாக தெரிகிறது. ஓய்வு பெற்ற வனத்துறை ஊழியர் தேவராஜ் இது குறித்து பேச திமுக மாநகர துணை செயலாளரை சந்திக்க சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாக வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெரியகுப்பம் கிராமத்தில் ரேஷன் கடையை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் பொருட்கள் வாங்க செல்லும் மக்கள் கடும் சிரமமடைந்தனர். தாழ்வான பகுதியில் ரேஷன் கடை அமைந்துள்ளதால் மழைநீர் தேங்கி நின்று சேரும் சகதியுமாக உள்ளதுடன் ரேஷன் கடையும் சேதமடைந்துள்ளதால் உள்ளே வைக்கப்படும் பொருட்களும் வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடையை சீரமைத்து மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசு கண்டு கொள்ளாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற கொள்ளையனை இளைஞர் ஒருவர் சினிமா பாணியில் விரட்டி பிடித்து போலீசில் ஒப்படைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாதவரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றவர்களை கண்டு இளைஞர் ஒருவர் பைக்கை திருடி செல்வதாக கூச்சலிட்டார். அதை கேட்ட கார்த்திக் என்ற இளைஞர் தனது பைக்கில் பின்தொடர்ந்து சென்று திருவிக்கா நகர் பகுதியில் மடக்கி பிடித்தார். அப்போது ஒருவர் தப்பியோடிய நிலையில் பிடிப்பட்ட மற்றொருவர் பல்வேறு திருட்டு வழக்கில் தொடர்புடைய ஓட்டேரி பகுதியை சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரிய வந்தது. விடிய ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கொள்ளையர்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே உள்ள இடையன் சாவடி பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் குளிக்கச் சென்ற கூலி தொழிலாளிகள் 2 பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். கூலி தொழிலாளிகளான மூர்த்தி மற்றும் ராஜா ஆகிய இருவர் குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய நிலையில் அதிக அளவு தண்ணீர் சென்றதால் எதிர்பாராத விதமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். திறனற்ற திமுக அரசு ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறித்து பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் ஏரி புறக்கரை ஊராட்சிக்குட்பட்ட ஆதம் நகரில் மழை நீருடன் பெட்ரோல் பங்கின் கழிவுநீரும் தேங்கி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதம் நகர் பகுதியில் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து வரக்கூடிய கழிவு நீருடன் மழைநீர் கலந்து பள்ளங்களில் தேங்கி நிற்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை ரோஸ்நகர் பகுதியில் பெரியாறு பாசன கூடுதல் வாய்க்காலில் குப்பைகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரோஸ்நகர் பகுதியில் செல்லும் பெரியாறு கால்வாயில் அப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் இதனால் பெரியாறு கால்வாய் பகுதியே குப்பை மேடாக காட்சி அளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கால்வாயில் தண்ணீருக்கு பதில் குப்பைகள் கொட்டி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேரும் சகதியுமான சாலையால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கூடலையாத்தூரில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது மழை பெய்து சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் சேற்றில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தேங்கிய மழை நீரில் இருந்து கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்பட்டு வருவதால் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் போடப்பட்ட தார் சாலை ஒரே ஆண்டில் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. ஒய்யவந்தான் செல்லும் இணைப்பு சாலை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு போடப்பட்டது. தற்போது இந்த சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் சாலை அமைத்ததே சேதமடைய காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.